அதனால தான் நான் சொல்றேன், விளக்கத்தை நான் சொல்லவா நீங்க சொல்றீங்களா? சரி, இவ்வளவு தூரம் நீங்க கெஞ்சுறீங்க. இதுக்கு பேர் கெஞ்சுறது இல்ல. ஒரு சபையில பேசும் பொழுது ரெண்டு பேரும் பேசியிருந்தா புரியாது. சபையில பேசுறோம், சமைச்சுக்கிட்டு பேசுறோம்ட்டு பேச வந்தாச்சுல. இப்போ நீங்க பேசுறீங்க, நான் கேட்கணும்ட்டீங்க. நீ பேசுறியா நான் பேசவா? நீங்களே பேசுங்க. இவ்வளவு தூரம் கெஞ்சு அப்படி சொல்லுங்க. நான் சொல்ல முடியாது. பேசுங்கன்னு சொல்லிட்டேன். இடத்து பேர் வேலிமலை சாரல். நீங்க சாமியாரா இல்லை ரோடியா? டப்புன்னு அடிச்சு விடுவீங்க. அப்புறம் பேசுறப்ப ரொம்ப நான் ஒரு நேரம் மட்டும் டப்புன்னு கை நீட்டி விடுவேன். இடத்து பேர் வேலிமலை சாரல். ஆமா, என்னப்பு நீயே பேசியா? நான் என்னங்க பேசினேன்? நான் ஒண்ணுமே பேசலங்க. நான் ஒண்ணுமே பேசலையே. என்னங்க பூ சரியா? என்னங்க பூ சரியா? கை தட்டினாப்புல சரியாப்புன்னு சொன்னேன். அவ்வளோ வேற என்ன பேசினேன்? நீங்க விளக்கத்தை சொல்லுங்க, நான் கேட்கறேன். நான் விளக்கம் சொல்லியிருக்கேன், நீ தனியா பேசியிருந்தா உன்னே கவனிப்பாங்க, என்ன கவனிப்பாங்க? ஐயா, நான் பேசலங்கய்யா, நீங்க பேசுங்க ஐயா. வாய்ப்பு கொடுத்துட்டேன்ல, பேசுங்க. அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். இடத்து பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் நடத்தினா வேலிமலை சாரல் அப்படின்னு பேர் இருக்கு. அண்ணா டீ அங்கிட்டு உள்ள போய் கொடுத்துருங்க. கவனத்தை ஈர்க்காதப்பா, நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன். நான் என்ன கவனத்தை இழுத்தேன்? அவர் பாவம் தட்டில் வச்சு கொண்டு வருவார், கையில சுடுமா இல்லையா? ஒரு மனிதாயமான அவரை சார்ந்தது. அவர் எப்படி வேணாலும் கொண்டு வர. ஓ வேலைனோ அதை மட்டும் பாரு. சரி விடுங்க, பேச்ச விடுங்க. அதுக்கும் பொசுக்கு நடிக்கப்படாது. ஓரம் சொல்றீல, நீ சரியான ஆம்பளை. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா? வான்மீகி சிவசனம் அமைவதற்கு காரணமாக இருந்தார். திருவான்மீகியூர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஓரம் சொல்றீல, நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை பண்ணி நீ சொல்லிட்டு போறியா? நாகம் உண்ட விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணினார் சிவபெருமான். ஓஹோ, ஓகோன்னு சொல்லக்கூடாதா? அதனால்தான் மதுரை அப்படின்னு ஒரு பேர் வர காரணம். வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு போனார். மழை பொழிந்தது. மழை பொழிந்தது. மழை ஒளிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வேலி இடுகிறார். அதனால் திருநெல்வேலி பேர் வந்துச்சு. ஆடுக்கும் யானைக்கும் முத்து. அந்த அக்கா முக்கால் அந்த அக்கா முக்கால் போட்டதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? ஏத்தா முக்கால் அடிச்சா அவர் என்னைய போட்டுக்கிட்டு அடிக்கிறாரு. முக்கால கஷ்டத்தை வீம்புக்குன்னு கட்டுறத வரியா? இப்போ நான் அடி வாங்குறதுல உனக்கு கம்பெனி சந்தோஷம் பார்த்தா? ஆடுக்கும் யானைக்கு முக்தி கொடுத்ததனால் திருவாடானை என்ற பேர். மண்டேதான் ஆட்டுற ஏயா போட்டுக்கிட்டு ஒன்று சொல்லி முடியா? ஐயோ, ஓடம் சொல்லல. சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லி போறியா? சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது பிரிங்க முனிவன் இடையிலே கோடு போட்டவன். அதனால்தான் திருச்செங்கோடு வருச்சு. ஓடம் சொல்லல. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா? சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது எம்மை மட்டும் சுற்றி வந்தாயே என்று ஆதிபராசக்தி கேட்ட உடனேயே சிவன் பாதி உடம்பை கொடுக்கிறான். ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரி மங்கை ஓர்வாகன் என்ற ஒரு பேர் வழக்க காரணமாக இருந்ததே. வண்டாக உருவாரி சுத்தினால் திருவன்றுரை பெருது. ஓரம் சொல்லல. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் நீ சரியான ஆம்பளை சொல்லுவே. அப்படிப்பட்ட பிரிங்க முனிவனுக்கு சிவபெருமான் சாபம் கொடுக்கிறார். கை ஜவந்து போச்சுங்க, கை ஜவந்து போச்சு. பள்ளிக்கூடத்துல கூட இப்படி அடி வாங்குறது இல்லைங்க. என்ன செய்வேன்? அப்படிப்பட்ட பிரிங்கி முனிவனுக்கு அவர் அப்படி எப்படி படுத்திருக்காரு? எப்பா அவன் வெதற தெரியுதாப்பா? எந்திரிச்சு உட்காருப்பா. படுத்திருக்காதப்பா, எந்திரிப்பா, நல்லா இருப்பா. அது என்ன போட்டுக்கணும் நொட்டு நொட்டு நடிக்கிறாரு. எந்திரிப்பா. அது படுத்துதான் கிடக்குது வண்டி. பிரிங்கி முனிவனுக்கு சாபம் கொடுக்கிறார். பிரிங்கி அமர்ந்தமலை பரங்கி மணல் வரைக்கும். ஓரம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை.
இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் நீ சொல்லிட்டு போறியா? அண்ணே புத்தருக்கு சேர்த்தி விட்டுருங்கண்ணே. எதுக்கு? கட்டு ஓடுறதுக்கு கையை தூக்க முடியலையே. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் ஓ இடம்ங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு போறியா? எங்கேயும் என்னைய சொல்ல விட்ட இவனை நேரம் போட்டுக்கிட்டு என்னையே தான் நான் நொட்டு 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 நடிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கேயா சொல்ல விட்ட? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவும். அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? ஏன் இது வரைக்கும் 36 அடி அடிச்சிருக்கையா போட்டுக்கிட்டு? அது ஆத்தா சிரிச்சாலும் என்னைத்தான் அடிக்கிற, அவர் மட்ட மிளகா படுத்தாலும் என்னைத்தான் அடிக்கிற. அதுக்கு நான் என்ன செய்வேன்? ஏன் எங்கள் அப்பா நாத்தால என்ன ஊருக்கா நின்று விட்டுருக்காங்க அடிப்பாங்கன்ட்டு? ஆமாம், நான் வரதுக்கு முன்னால் என்ன பேசுனீங்க? வாடா வெளியில் வாடா, மண்டையை உழக்க போகிறேனாவா? யார் மண்டையா யார் உழக்கிறது? ஏன் மண்டையை நீங்கள் உழக்கிறீங்க? ஏப்பா உங்கள் கான்ட்ராக்ட்னா எங்கள் மண்டையை பழப்பீங்களா? இப்போ என் மண்டையை பழப்பீங்க, அப்புறம் டான்ஸ்காரன் வந்துச்சுன்னா அப்புறம் ஐயா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறேன் அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். நானும் சண்டை போடக்கூடாதுன்னு இங்கே உட்காந்துக்கிட்டு நான் சண்டை போடதான் வந்தேங்கிறீங்க. வேணும்னா சண்டை ஓட்டு பாருங்க, வேணும்னா மோதி பாப்பா. உங்களுக்கு எங்களுக்கு வழக்கு வந்துருச்சு, வாங்க. என்னது பேச முடியாது, சண்டைக்கு வந்துட்டேங்கிறீங்களே. சரி போட்டு இங்கே உட்காந்து சண்டைக்கு தான் வந்து என்ன வாங்க சண்டை ஓட்டுவோம். அந்த சண்டை கிடையாது, நான் சண்டைக்கு வரலையா? நான் சண்டைக்கு தான் வந்திருக்கேன். சண்டை பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். சண்டை ஓட்டு பாப்போம். வேண்டாம், எனக்கு வேண்டும். ஒரு அளவுதான், எல்லாத்துக்கும் ஒரு அளவுதான், கட்டிங் மேல பேரப்படாது. அளவுதான். நான் போற சண்டை புராண சண்டை, இந்தியா சண்டை, இலக்கிய காவிய சண்டையா? நாங்க போற சண்டை குத்து சண்டை, கம்பு சண்டை, கத்தி சண்டை, குண்டி சண்டை, எல்லா சண்டையும் போடுவோம். சண்டைக்கு போட்டு பாப்போம். சண்டை போட்டு பாப்போம். சண்டைக்கு வாயா, சண்டைக்கு வா. போயிரா பேச. ஐயா 4 அடி அடிச்சுட்டா பெரிய ஆளு நினைப்பு கிடையாது, பேசி பார்க்கணும். இடத்துக்கு பேர் வெளி வெளிச்சா. உங்களுக்கு எனக்கு இதிலே பேசப்படாது. உங்களுக்கு எனக்கு வழக்கு வந்துருச்சு, வாடா திருப்பத்தூர் ஹோட்டலில் போய் புரோட்டா சாப்பிடுவோம்யா, வாங்க பேசி பார்ப்போம். இன்னைக்கு பெருமாள் ராஜா சூர்யாவா, பாசாவா, ஆண்டனியா, வாங்க பேசி பார்ப்போம். இந்த ஏரியூர் மேடையில் இன்னும் நீங்கள் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். வாங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, இன்னைக்கு உங்களை நான் விட போகிறது கிடையாது. பேசி பாரு. என்ன பெருமாள் ராஜன் நான் கொம்பா முளைச்சிருக்கு, என்ன தெரியாமல் தான் கேட்குறேன். இல்லை உங்களுக்கு என்ன தான் தெரியும்? இல்லை டான்னு சொன்னால் டீன்னு சொல்ல தெரியுமா? இல்லை அடிச்சுதான் முதல் ராக மூட்டை அழ தெரியுமா? என்ன தெரியும்? பேசி பார்ப்போம், வாங்க. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? நாரதர். அந்த பயம் இருக்கணும். அப்பா சண்டையில் வராது, நீங்கள் பயப்படாதீங்க, பயப்படாமல் போங்க. நாரதர். எதுக்காக வந்திருக்கீங்க? எதுக்கத்தான் வந்திருக்கேன். ஆ எதுக்கத்தான் வந்திருக்கேன். எதுக்கா? ஆமாம். எதுக்க முடியுமா? சண்டை ஓட்டு பார்ப்போமா? ஆ, பேச்சு சண்டை. ம். உங்கள் அப்பா பேர் என்ன? ஆ, இந்த நக்கல் நையாண்டி தானே வேணாங்கிறது. உங்கள் அப்பா பேர் என்னென்ன? பிரம்மா. யோசனை பண்ணி சொல்கிறீங்களோ? மறந்து வச்சா? பயப்படாதீங்க, கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். அந்த கேள்வி கேட்குற பழக்கமே நம்மளுக்கு ஆகாது, பயப்படாதீங்க. நம்ம ஊருதா, நான் சொல்லிக்கிறேன். நாடகம் கொடுக்கும்போதே சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, ஃபோன் பண்ணி பேசினார் என்கிட்ட, தம்பி நம்ம ஊரில் ஏரியூர் மேடையில் நாடகம் போடுறோம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை கேட்டிருக்கோம், தயவு செய்து வந்துருங்க தம்பின்னு அப்பா தொலைபேசி மூலியமாக பேசினார். அப்போவே நான் கேட்டேன், பாட்டியெல்லாம் யாருன்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னார், பாப்பா நந்தினி வருது, தமிழேந்திரன் ராஜாவாட்டு பெருமாள் ராஜா நாரதன்னு அப்பா சொன்னார். அப்போவே நான் சொன்னேன், பெருமாள் ராஜா போடாதீங்க, என்னை கண்டா பயப்படுவார், அவருக்கு பேச தெரியாது, மேடையில் வந்து அப்படி சும்மா அரட்டுவார் மிரட்டுவார் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், தம்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடா, நம்ம பிள்ளை தான்டா அப்படின்னு சொன்னார். கேளுங்க, உள்ளேருந்து கூட இப்போ சொல்லிட்டு தான் இருந்தார். என்னம்மா அவர் சொன்னாருங்கிற மரியாதைக்கு நான் பேசாமல் இருக்கேன், இல்லைன்னா விரலை விட்டு ஆட்டி பிடிவேன் கண்ணில். சொன்னீங்களப்பா? ஆமாம், வந்து அவரே ஒத்துக்கிட்டாரு. என்னாரு இன்னைக்கு தான் எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் நிற்குதுங்க. உங்கள் அப்பா பேர் என்ன? பிரம்மா. என்ன பண்ணுறாரு? படைக்கிறார். லோடு எவ்வளவு? என்னது? படப்பு. என்ன படப்பு? வைக்க படப்பு. ஜீவராசியை படைக்கிறார்.
என்னென்ன ஜீவராசி? உலகத்துள்ள 84 ஜீவராசியம் படிக்கின்றார். 84 லட்சம் ஜீவராசினா 4,78 84 ஜீவராசிகள். ஓஹோ. ஊர்மன 11 9 மாநிலம் நீர்ப்பறவை நாட்டார் 30 சீரிய பந்தமாம் தேவர் 13 ஐயன் வகுத்து தந்தமிழ் சீர்தாரம் 4 84 லட்சம் ஜீவராசிகள் படிப்பவர். என்ன சாம கொண்டாங்கயா? மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். முழுக்கட்டி சொன்னா அவங்களுக்கு என்ன புரியும்? அப்புறம் பெருமாள் ராஜ் பேசுனது சுத்தமா புரியலன்னு காலையில் மக்கள் சொல்றதுக்கா பேசணுமா இல்லையா? சுருக்கமா சொல்லலான்னு பாக்குறேன். சொல்லுங்க. ஒரு 2 பேர்ல சொல்லலான்னு பாக்குறேன். தாராளமா. கேட்க நீங்க தயார்னா சொல்ல நான் தயார். சொல்ல நீங்க தயார்னா கேட்க நான் தயார். 4,70 தோற்றம் 84 ஜீவராசிகள். ஓஹோ. சராயிசம் அண்டசு ஸ்வேத சுர்பிசம் மிளகு ரசம் தக்காளி ரசம் பூண்டு ரசம். என்னைய சொல்ல சொல்றீங்களா நீங்க சொல்றீங்க? நீங்க தான் சொல்லணும். சராயிசம் என்றால் என்ன? என்ன நீர் சொல்லுகிறீரா எம்மை சொல்ல சொல்லுகிறீரா? நீங்க தான் சொல்லணும். கற்பப்பையின் மூலம் உற்பத்தியம் மனிதன் விளங்கு. அண்டசம் என்றால் என்ன? என்ன நீங்க சொல்றீங்களா என்ன சொல்ல சொல்றீங்களா? நீங்க தான் சொல்லணும். முட்டைகள் போய் பரவனங்கள். சுவேதசம் என்றால் என்ன? என்ன பத்திட்டு நிக்க சொல்றீங்க. அழுக்கெழுது போய் பெண்கள் உற்பத்தம் என்றால் மண்ணிலிருந்து உற்பத்தியாவை தாவரங்கள். அதான் சரம் நடையிலனே அச்சரம் நடை இல்ல அவனை என்பவற்றின் தொகுப்பில் தேவர் மக்கள் விலங்கு பறவை நிலத்தில் ஊர்வன நீர் வாழ்வன தாவரம் என்று சொல்லக்கூடிய 70 தோட்டத்தில் தேவை அச்ச சித்த சாத்திய கிண்ணறர் கும்புருடர் வித்யாதர் ராட்சத பூத பிரத பைசா தேவர் 14 லட்சம் பிரம்ம சத்ரி வைசியர் சூத்திரர் மனுவர் 9 லட்சம் கோ இடப அசுவ காத்த சிங்க சாத்திரம் சுவான மாற்ற பார்க்க விலங்கு 10 லட்சம் பண்ணகாது முதலான நிலத்தில் ஊர்வன 10 லட்சம் மகாதிமிகளுக்கு நீர் வாழ்வன் 10 லட்சம் கற்பக மாந்தாரா பாரதிய கத்தரி நாரிகேட தாலி அசோத்தா விருட்சம் மகாமெரு சித்திரகுடம் சப்தகுடம் ஆகிய பர்வதங்களும் 18 லட்சம். இந்த 84 சிவராசியம் படைப்பது எங்க அப்பா. உலகத்திலே அனைத்து ஜீவராசியம் படைத்தார். அனைத்தையும் படைத்து உலகத்தை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பொறுப்பை கொடுக்கும் பொழுது படைப்பு தொழிலை தொடங்குகிறார். ஒரு மனிதன் எப்படி வைத்துக்குள்ள உள்ள போன, எப்படி வெளியில வந்த, எப்படி வாழ்ந்தான், எப்படி இறந்தான், எடுத்துக்காட்டு ஒரு உடற்கூட்டு வண்ணத்தை சொன்னார்களே மனிதனுடைய வாழ்க்கையை தத்துவத்தை சொன்ன வைத்துக்குள்ள உள்ள போய் வெளியில உடற்குட்டு வண்ணத்திலே ஒரு மனமாது ஒரு மனமாகி இன்ப சுகந்தரு அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய வந்து ஊரு சுரோனித மீது வந்து பனியில் ஓர்பாதி சீதுரி மாது பன்னியில் வந்து உளுந்து பதம வரம்பு கபட மெய் வாய் செவிகால் என்ற உருவமாகி உயிர் வளமாது 9 நிறைந்த வண்ணந்தை இதர மகன்று புவியில் விழுந்து யோகம் வாரம் 4 மறைந்து மகளிர் சேவை கரவணையாடி மண்பட உந்தி உதைந்து கவழ்ந்து மடமிக அமுதம் இருந்து தோற வீர வாக விழுந்து ஒடி மடியில் இருந்த நாம விளம்பு உண்டு கறிவிலிருந்து ஒழுதி அலைந்து தேடிய பாலன் ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடிய முத்தமிழின் கலை வாயை திறந்த மூட மாட்டார் ஓல இருக்கு. வாயை திறந்தா மூடாமல் இருந்தவன் ராமாயணத்திலே கபந்தன் மட்டும்தான். அவனுக்கு வயிற்றுலதான் வாய் இருந்துச்சு. சரி இருக்கட்டும். அதனால சந்தோஷம். சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வருகிறது தெரியுமா? சந்தோஷம் அவன் வாழ்க்கையின் தத்துவத்தை எப்பொழுது உணரப்படுகிறானோ அப்பொழுதுதான் அவன் சந்தோஷப்படுகிறான். வாழ்க்கை என்றால் என்ன தத்துவம் மனிதன்? சரி நிப்பாட்டுங்க. எதை நிப்பாட்டின? ஆதிபராசக்தி தண்ணீரை லிங்கமாக நிப்பாட்டினால் இதை விட ஒரு சக்தி எங்கேயாவது இருக்கா? அதனால நிப்பாட்டுவதற்கு பெருமை இருக்கணும். என்னையா சொன்னேன்? சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லியவர் மறந்து விட்டார். சுரணைகட சுருக்கென்று சொல்லடி படுவார் தாமே என்று சொன்ன. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? பிரச்சனை வந்துச்சு. மகாபாரதத்திலே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பிரச்சனை வந்தது. ராமாயணத்திலே ராவணேஸ்வரர் ராமனுக்கும் பிரச்சனை வந்தது. கந்தபுராணத்திலே முருகப்பெருமானுக்கு சூரன் வாய் வலிக்காதா? வலிக்காமல் இருப்பதற்கு என்ன தெரியுமா? ஒரு மனிதன் என்ன ஐந்தொழிலுக்கு சொந்தக்கார சிவபெருமான் ஐம்புலன உடம்புல கொடுத்தாரு. மெய் வாய் கையெடுத்து கும்புறேன் போதும். கும்பிடுவதில் 5 வணக்கம் ஏக நமஸ்காரம், துவாங்க நமஸ்காரம், திரியாங்க நமஸ்காரம், சாஸ்திர நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், 5 வகை நமஸ்காரம். 5 வகை நமஸ்காரம் கும்பிடுவதற்கு பெருமை இருக்காது. கிரகங்கள் நவக்கிரகங்களையும் தனித்தனியா திருப்பி வைத்தவன் யார் தெரியுமா? அவன் தான் இடைக்காரன். தனியா இன்னும் கிரகங்கள் பார்த்துக் கொள்ளாமல் இருப்பதே எனக்கு கண்ணை கட்டுது. கண்ணை கட்டின மகாபாரதத்திலே தன் கணவனுக்கு கண்டறியவில்லை என்பதற்காக மனைவி கண்ணை கட்டி வாழ்ந்தாலே மகாபாரதத்தில் எவரை சிறப்பை சேர்த்தவள். அப்படி விழுந்து கும்பிடுவதற்கு காரணம் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு தெய்வங்களையும் ஒவ்வொரு விதமாக வணங்கக்கூடிய இருக்கு. ஆனா சக்தி எதை செஞ்சாலும் இப்படி பேசுறேன். நான் என்னத்தை அழுதால் மகாபாரதத்திலே திரௌபதி அழுததனால் மகாபாரத போடி
சிரித்தார் ராமேஸ்வரன். 10 கரங்களை கொடுத்து தூக்க நினைக்க சிவபெருமான் கட்டி விளந்து கொலவுலக போகுது. கொலையும் செய்வாள் பத்தினி என்று சொன்னார். பத்தினி 11 என்றால் ருத்ரர்கள். அந்த 11 ருத்ரர்கள் ஐயோ ஐயோ என்றால் எம்மனுடைய அருகில் இருக்கக்கூடியவள். ஐயோ என்ற வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது என்ற தலைவலி கை வைத்து சித்தவே பத்மாசுரன். எவன் தேலி கை வைத்தால் அவர்கள் பசுவாக்கிறது. இடுப்புல கை வைத்தால் கூனி, முன்பரிலே மந்தரை, மறுவரிலே பின்ன கையை கட்டின கார்த்தவ அர்ஜுன், ஆயிரங்கரன் நெஞ்சில அடக்கின மகாலட்சுமி மகாவிஷ்ணு, கீழே இருப்பது லிங்கம். நெஞ்சில வைக்க விட மாட்டேங்கிற, குஞ்சில வைக்க மாட்டேங்கிற. காக்கைக்கும் தன் குஞ்சு ஒன் குஞ்சு என்பார்கள். என் குஞ்சு கருப்பு குஞ்சு. அந்த கற்ப என்று சொல்லக்கூடிய கற்பப்பையின் மனிதன் தோன்றுகிறான். பையனிலே பிறந்து ஆவியிலே வளர்ந்து மெய்யூர் ஓபதற்கு வேதாந்தம் நீ அறியேன். அந்த மெய்யூர் ஓபதற்கு வேதாந்தம் நீ அறிந்தால் பையூரும் மெய்யூரும் பாலாய் முடியாது என்று சொன்னார்கள். எந்த அப்ப நிறந்துண்ணி ஆத்தால் மலிய நீதி ஒப்புரிய மாமனோ உறுதிரடி சப்பைக்கம் பெருவிட்டு நார் ஒண்ணுமில்ல சரியாயிரும் சரியாயிரும். வாயை துறக்க விட மாட்டேங்கிறாரு மனுஷன். திறந்து உள்ளே சென்றவன் வெளியிலே வர முடியவில்லை. மகாபாரதத்தில் அபிமன்யாகப்பட்டவன் எங்கிருந்து இவரை கூட்டிட்டு வந்தாருன்னு தெரியல. எங்கிருந்து வந்தார் என்பது முக்கியமில்லை, எதை எதெல்லாம் செய்தார் என்பதற்கு மிகப்பெரிய முக்கியமாக எடுத்து காட்டுவதானே பெருமைக்குரியது. நான் எவ்வளவுதான் பொறுமையா நிக்கிறது. பொறுமை கடலிலும் பெரிது என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் பொறுமையாக இருக்க வேண்டுமானால் பொறுமைக்கு அடித்தளம் வகுக்கக்கூடியது என்ன தெரியுமா? மகாவிஷ்ணு. காரணம் என்ன தெரியுமா? சாந்த குண உலகத்தில் சாத்திய குணம் யாருக்கு இருக்குது என்று மிருகமுனிவனாக்கப்பட்டவன் சுற்றி வந்து பார்க்கிறான். சிவனை பார்க்கிறான். சிவன் கண்டு கொள்ளவில்லை. உனக்கு உருவ வழிபாடு தண்ணீரும் காவிரியை தாழ்வே மண்ணாவதும் சோழ மண்டலமே பெண்ணாவாய் தண்ணி கூட குடிக்க விட மாட்டியா ஐயா? ஒரு மடக்குதாயா தண்ணி குடிச்சு பேசுறதானு குடிக்கிறது நீரா? அப்ப உங்களுக்கு தண்ணி வேணுமா? நான் தண்ணி வேணும்னா கேட்டு வாங்கி. தண்ணி நான் குடிக்கிறது இல்லையா? நல்லா இருக்கும். தண்ணி குடிக்கிறலங்கற இல்ல. ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க. டேய் கொன்னே விடுவேன். முதல் தடவை சாப்பிடும்போது தலை சுத்தும் ஒரு மாதிரி, அப்புறம் சரியாயிடும். சும்மா சாப்பிடுங்க. நல்ல சரக்குயா. என்ன வாயில போய் கீழே கடிச்சிட்டு இருக்கிய? அடா முட்டாப்பளே. என்னது? கமண்டலம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். கமண்ட முனிவர்கள் வைத்திருப்பார்கள். இங்க மேல தண்ணீர் ஊற்றுவதற்கு ஒரு வாய். இந்த தண்ணீர் ஊற்றும் இந்த வழியிலே யாருமே வாய் வைத்து குடிக்க மாட்டார்கள். இந்த பக்கம் ஒரு வழி இருக்கும், இதில் தான் குடிப்பார்கள். இதிலே தண்ணீர் ஊற்றுவார்கள், இங்கே குடிப்பார்கள். இதிலே ஒரு வாய் தான் இருக்கிறது. நீங்க கேட்கறது நியாயம் தான். அந்த கமண்டலம் கேஆர் விஜயா கமண்டலம், அதுக்கு 2 வாய் இருக்கும். இது நமிதா கமண்டலம், ஒரு வாய் தான் இருக்கும். பரவாயில்ல, இதுல வாய் வச்சு குடிங்க. சொல்கிறீர்கள், உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வது. பரவாயில்ல, குடிச்சதுக்கு அப்புறம் பேசாம இருக்கு. குடி 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 என்றாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குடியும் கோத்திரமாக இருக்க வேண்டும். அந்த குடி என்பது வேறு. ஐயாப்பா தண்ணி கொடுத்ததுக்காயா? ஏப்பா ஏய் என்ன எவ்வளவு வேர்வை இருக்குது? வேர்வை இல்ல. ஏய் விடியா, வேணாம். நீ தண்ணி குடு. தெரியாம குடிச்சே. வேணாயா விடியா. வேணாப்பா ஏப்பா, உன் சங்கத்தமே எனக்கு வேணாம்யா. ஒரு மடக்கு தண்ணி குடிச்சதுக்கு கடைசில என்னை குளிப்பாட்டியா? சரி, கதையை ஆரம்பிப்போமா? இதுக்கு மேலே ஆரம்பிக்கணுமா? போதும். என் பெயர் நாரதர், தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்ட மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நம்மட்டு தானே போன உசுறு இப்போதான் வந்திருக்கு. என் பேர் வீரத்தேவன். ஏண்டா முட்டா பையலாடா நீ? உன் பேரையா நான் கேட்டேன். பேரை கேட்டால் தான் பேர் வீரத்தேவன் சொல்கிறேன். நான் கேட்டது என்ன தெரியுமா? நீ யாருன்னு கேட்டிருக்கேன். அப்படியே கேட்டீங்களா? காவல்காரன். அடா இழுச்சா பலே இழுச்சா. நீ என்ன வேலை பார்க்க வந்தேன்னு கேட்கல, புரியுதா? என்ன வேலை பார்க்க வந்தானே நான் காவல் பார்க்க வந்தேன்னு சொல்றேன். நான் கேட்டேன் நீ யாருன்னு. இழுச்சா இழுச்சா பையல என்ன? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, உன் காதில் விழுந்தா நான் என்ன பண்றது? சரி சரி சரி. எங்க அப்பா உனக்கு காத்தாளுக்கு நம்ம புள்ள. ஏண்டா கேன பையன் சொல்லுதே. ஏய் இல்லையா கேன பையடா. நீ யாருக்கு பிறந்தன்னு கேட்டது எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிறந்தேன்னு சொல்லணும். நான் கேட்டது நீ யாருன்னு கேட்டிருக்கேன். நான் யாரு? நான் ஒரு மனிதன். இழுச்சா பயல 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 நான் சொல்லல, பூன்னு சொன்னீங்க. புண்ணாக்கு புண்ணாக்கு இழுச்சா புண்ணாக்கு. ஆமாமா. நீ யாருன்னு கேட்டிருக்கேன்டா. இதுக்கு மேல நான் யாருன்னு என்ன சொல்ல? நான் ஒரு ஆத்மா. அண்டா கேன குக்கரு ஐயோ என்னமோ அசிங்கமா சொல்ல வரீங்க, லவக்கு முழுங்கிறீங்க. நீ யாருன்னு கேட்டிருக்கேன். அதான் சொல்லிட்டலையா ஆத்மான்னு. நான் ஒரு ஆண்மகன் சொல்லிட்டலையா. கேட்டேன். நீ யாருன்னு கேட்டா தெரியலையா? நீ தானப்பா கூட்டிட்டு வந்த, நானா வந்தேன். சரி எனக்கு தெரியலப்பா.
4 தோசை தின்னுட்டு எனக்கு சாணி தலை வச்சு போ. கவலைப்படாத கவலைப்படாத. நீங்க அல்வா அப்போதை கொடுக்க சொல்லும் போதே நான் நினைச்சேன் எனக்கு இங்க அல்வா தள்ள போகுதுன்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ணனுக்கு தான் முதல்ல நன்றியை சொல்லணும். ஆமாம் ஆமாம், ஏன்னா இந்த வாய்ப்பு நீண்ட நாளாக வரும் வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆமாம் இந்த முறை நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா தெய்வத்தினுடைய அருளாலும் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தாலும் நம்மளுக்கு கிடைச்சி முதல்ல அண்ணனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளும். நன்றி நன்றி வணக்கம். ஆர்விக்கு அண்ணே சாப்பாடு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுண்ணே. என்றுமே வயிறார சாப்பிடுங்க. அவர் இன்னும் நீங்கள் பழகி பாருங்கள், நம்ம குடும்பத்தில் ஒருவராகத்தான் பழகுவார். எளிமையாக எல்லோருக்கும் நல்ல ஒரு மரியாதை மதிப்பு கொடுத்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய இடத்துல அதை நான் சொல்லியிருக்கேன், மேடையில் நம்ம நடிகர்லையும் சொல்லியிருக்கேன். தங்கமான மனுஷன். அது இருந்தால் நமக்கு என்றுமே உயர்வைத்தான் காட்டும் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அதுக்கு அண்ணன் தான். அந்த எடுத்துக்காட்டு சந்தோஷம். அண்ணன் சொன்னார், தம்பி சூர்யா உங்களுக்கு அரைப்போன் மோதிரம் வாங்கி போகிறேன்னு சொல்லியிருக்காரு. எதற்கும் தயங்க மாட்டார், எதற்கும் யோசிக்க மாட்டார். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அது தவறு. நீங்கள் வேறு மாதிரி நினைக்கிறதெல்லாம் தவறு. அது அந்த அளவுக்கு உயர்வான ஒரு மனிதர் என்பதை காட்டுகிறது. சரி சரி, உங்கள் அப்பா யாருன்னு மட்டும் சொல்லுங்கள். நான் எங்கள் ஆத்தாள் புருஷன். எல்லாரும் தெரிந்து விடக்கூடிய விஷயம். உங்கள் ஆத்தா யார்? அப்பனுக்கு பொண்டாட்டி. யார் மரியாத விஷயத்தை சொல்லி அவர் ரெண்டுக்கு நீ என்ன வேணும்? புள்ள வேணும். சந்தேகப்படக்கூடிய விஷயம். அப்போ நான் பக்கத்து வீட்டுக்காரங்க புள்ள. நீ உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு வேணும். என்னது? நீ உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு என்ன வேணும்? நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு. அது வந்து நானும் என்ன எனக்கே குழம்புது. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் ஆத்தாளுக்கு வந்து எங்கள் அப்பன் புருஷன் வேணும், எங்கள் ஆத்தாளுக்கு நான் புள்ள வேணும். நீ உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு? ஐயோ என்ன ரொம்ப ஸ்லிப் ஆகுது. எங்கள் அப்பனுக்கு வந்து எங்கள் ஆத்தா பொண்டாட்டி வேணும், எங்கள் ஆத்தாளுக்கு நான் வந்து புள்ள வேணாம். உங்கள் அப்பாவுடைய அப்பா உங்கள் அம்மாவுடைய அப்போ நீ உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வேணும்? ஐயோ எனக்கு சுத்தமாக புரியலையே, நான் என்ன செய்வேன்? புரியுற மாதிரி கேட்கவா? என்ன கூட்டிகிட்டு போய் மதுரையில் விட்டுனே நல்லா இருப்பேன்னு. புரியுற மாதிரி சொல்லவா? ஆமாம் சரி, சுருக்கமாக கேட்கணும். சுருக்கமாக ஓ மகேமண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியா மையம் உனக்கு என்னடா வேணும்? பதில சொல்லிடாம இருக்கேன். ஓ மகேமண்டாட்டிய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியா மையம் உனக்கு என்னடா? மகன் பொண்டாட்டி மாமி டேய்